ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. ஆம், இது ஒரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண ஒரு கிளிப்பு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த குழந்தை ஒன்று, ஒரு பெண் பிள்ளை திருமணமாகி 70 சொச்சம் நாட்களிலே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த செய்தியை கேட்டதில் இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். நல்லா படிச்சிருக்காங்க, வசதிகள் இருக்குது, விஷயம் தெரிஞ்ச விபரமான பெற்றோர் இருக்காங்க. அதுக்கப்புறமும் அந்த பிள்ளையோட வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சே, அது என்னால் ஜீரணிக்கவே முடியலை. யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை திரும்ப திரும்ப வந்து சொல்லியிருக்கா, என்னால் முடியலை, அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த பெற்றோர் அவங்க வந்து அவங்களோட சூழ்நிலைகள் வேறையாக இருக்கலாம், இவளுடைய பிரச்சனைகளை அவங்க புரிஞ்சிக்காமல் இருந்திருக்காங்க. எல்லாம் சரியாக போகும், அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில் இந்த மரணத்தில் குற்றவாளிகள்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே குற்றவாளிகள் தான், இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணா இருந்தாலும் சரி, இல்லை அந்த அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, யாருக்கு பயந்தாங்க? சமூகம்னு ஒருத்தருக்கு பயந்தாங்க. அந்த சமூகம் யாரு? நீங்களும் நானும் தான், இல்லையா? நம்ம என்ன பேசுவோமோ, நம்ம என்ன சொல்லுவோமோ, இந்த பொண்ணத்தை குறை சொல்லிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல தான் அந்த குடும்பம் அவளை தொடர்ந்து அங்கே இருக்க சொன்னாங்க. இந்த பிள்ளை அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நாம யாரை பற்றியெல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்கிறோம், நம்முடைய வார்த்தைகள் என்னெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு விஷயமும் சமூகத்துல புனிதமானது இல்லை. இதை ஏத்துக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் மனத்தடைகள் இருக்கலாம். ஆனா உண்மை அதுதான். எதையெல்லாம் மனுஷன் சுரண்டுறானோ, எதையெல்லாம் எதோட பேர்ல எல்லாம் மனுஷன் எக்ஸ்ப்ளாய்டேஷனை நடத்துறானோ, அது எதுவுமே புனிதம் இல்லை. அதை முதல்ல நம்ம ஏத்துக்கணும். திருமணம் வந்து புனிதமானது, திருமணம் வந்து ரொம்ப பவித்திரமானது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனால் அதுக்குள்ள மரியாதையை நம்ம கொடுக்குறோமா? திருமணம்ங்கிறது அன்பினாலே கட்டப்படுகிறது. நம்ம நம்பி வருகிற துணையை நாம நேசிக்கிறோமா? நேசிச்சா இது மாதிரி மரணங்கள் ஏன் வருது? ஆக திருமணம் வந்து எங்கேயெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகிறதோ அங்கே அது ஒரு புனிதமான விஷயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முக்கியமா பெண் குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய தைரியத்தை கைவிட்டுடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. திருமணம் முக்கியம்தான். அது உன் உயிரையே எடுக்கிற நிலைமைக்கு வருமா இருந்தா அது முக்கியம் இல்லை. அதை ஒதுக்கி வச்சுட்டு நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இது தப்பு இல்லை. ஒருவேளை நான் இப்படி சொல்றது நிறைய பேருக்கு கோபத்தை கொண்டு வரலாம். ஆனால் உங்கள் குடும்பங்களுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க, இது மாதிரி ஒரு நிலைமை வந்தால் நீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்க அவங்களுக்கெல்லாம்? அப்ப நம்ம சொல்லுவோம்ல, பரவாயில்லம்மா விட்டுட்டு வந்துரு, லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு, இல்லையா? இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அல்டிமேட் கோல் என்ன? வாழுறது, சந்தோஷமா வாழுறது. அந்த வாழ்க்கைக்கு தடையா இது போன்ற புனிதமான சில விஷயங்கள் இருக்குமா இருந்தா அதை நம்ம ஒதுக்குறதுல என்ன தப்பு? அட்லீஸ்ட் அந்த குழந்தை அன்னைக்கு தைரியமா திரும்ப அம்மா அப்பாட்ட வந்து சொந்தங்கள் கிட்ட வந்து சொந்தங்களும் அவளுக்கு ஆதரவா பேசி இருந்தா இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருப்பா, இல்லையா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்பவுமே எந்த விஷயங்களும் மனுஷனாலே சுரண்டப்பட ஆரம்பிச்சிருச்சுனாலே அதோடைய மரியாதையை அது இழந்து போகிறது. இது திருமணம் மட்டும் இல்லை, மதம், கடவுள், எதுவா இருந்தாலும் உறவுகள் எல்லாமே அதுக்குள்ள மரியாதையோடு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்குள்ள மரியாதையோட நாம வச்சுக்கிற வரைக்கும் தான். ஒரு திருமணத்தை நாம ரொம்ப மதிக்கிறோம் அப்படின்னா, அதுல சேர்ற உறவுகளை நாம அன்போட நேசிக்கிறோம் அப்படின்னா திருமணம் நல்லது. அதுவே அதை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம் அப்படின்னா திருமணம் நல்லது அல்ல, இல்லையா? இதுல பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா, ஆண்கள் இல்லையான்லாம் கேட்காதீங்க. இருக்காங்க, ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க, யாரா இருந்தாலும். ஆனால் இது மாதிரி மரணம் வரை போகிறவர்கள் அதிகம் பேர் பெண்கள் தான். கொஞ்சம் பேர் ஆண்கள் இருக்கிறாங்க, ஆனால் அதிகம் பேர் பெண்கள் தான். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தயவு செஞ்சு குழந்தைகள் வீட்டில்
திருமணத்துக்காக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வாழ்க்கையை ஃபேஸ் பண்றதுக்கு தேவையான தைரியத்தை சொல்லிக் குடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கைங்கிறது திருமணத்தோட முடியறது இல்ல. அங்கருந்து தான் துவங்குது. அங்கிருந்து தான் பிரச்சனைகள் வருது. திருமணம்ங்கிறதே ஒரு சவாலான விஷயம். அதுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அத தாண்டி வர்றதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நெறைய தைரியமும், அறிவும், சமயோசித புத்தியும் வேணும். அத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த கோடிகளும், எத்தனை 100 பவுன் தங்கமும் திருமணத்தின் சவால்களை சமாளிக்காது. அத நல்லா புரிஞ்சுக்குவோம். இத்தனை கோடி கொடுத்து வாழ்க்கையை வாங்க முடியாது. பணம் எந்த நாளும் வாழ்க்கையில நிம்மதிய கொண்டு வராது. பணத்திற்காக பணத்த டிமாண்ட் பண்ணி ஒரு பிள்ளைய திருமணம் செய்யறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்காரு அப்படின்னாக்க, அவர் பணத்த பார்க்குறாரா? பிள்ளைய பார்க்குறாரா? அத யோசிக்கணும் நம்ம. ஆகையினால தயவு செஞ்சு எல்லாருமே யோசிங்க. எந்த திருமணத்திலேயும் சவால்கள் வரும்போது அனாவசியமா நம்ம வார்த்தைகளை விட வேண்டாம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும் அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு. அவளால எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது வார்த்தைகளை அனாவசியமா விடாதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவா இருங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க பேசுறத காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு ஆதரவா இருங்க. திரும்ப திரும்ப அங்க என்ன நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்லாதீங்க. இது மாதிரி ஒரு கேஸ் வந்தப்போ, அவ அந்த வீட்லயே இருந்து செத்து போனா கூட எங்களுக்கு கௌரவம் தான். அப்படின்னு சொன்ன அம்மாவ எனக்கு தெரியும். அதெல்லாம் எவ்வளவு வேதனையான விஷயம் தெரியுமா? அந்த பிள்ளை சொன்னா, "உங்களுக்காக, உங்களுடைய வரட்டு கௌரவத்துக்காக நான் ஏன் செத்து போகணும்?" அப்படின்னு அவ கேட்டா. அதுதான் சரியான விஷயம். இல்லையா? ஒருவேளை எல்லா பெற்றோரும் இந்த மாதிரி சொல்றவங்க கிடையாது. ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. சமூகம் என்ன சொல்லுமோ? சமூகத்தை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு. சமூகத்தை விட முக்கியமானது நம் குடும்பத்தின் உயிர்கள் இல்லையா? ஒவ்வொரு உயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அத மறந்துடக்கூடாது. இனிமேல் இது மாதிரி மரணங்கள் நடக்காம இருக்க நம்மகிட்டயும் பொறுப்பு இருக்கு. எந்த பிள்ளையாவது என் திருமணம் நல்லா இல்ல, என்னுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமா இல்லைன்னு சொன்னா, காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. அத விட்டுட்டு பொறுத்து போ, எல்லாம் சரியா போகும்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. பொறுமை தேவை. அதே சமயம் அது உயிரை விடுற அளவுக்கு போகக்கூடாது. இல்லையா?